ஒரு சிற்பக்கலைகள் செஞ்சிட்டு இருந்தவர் திடீர்னு இறந்து போயிட்டாரு. அதோட காரணம் என்ன, எதனால இறந்தார், எப்படி இறந்தாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி நம்மளுக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதோட ஸ்டோரி தான் நான் இப்போ சொல்கிறேன். நீங்களும் இதே மாதிரி என்கிட்ட ஷேர் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரிஸ் நீங்களே ஃப்ரேம் பண்ணி சொல்கிறீங்க, அப்படி இல்லைனா உங்களோட ரியல் இன்சிடென்ட்டில் ஏதாவது அந்த மாதிரி ஸ்டோரி நடந்திருக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நான் கீழே கொடுக்குற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். அண்ட் மறக்காம இந்த ஸ்டோரி ஃபுல்லா பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். திருச்சியில் 1997 இந்த விஷயம் நடக்குது. ஒரு குட்டி கிராமத்தில் தான் நடக்குது. அதுவுமே அங்கே சந்திரன்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அவங்க சிற்பக்கலைகள், மரத்துலையும் கற்கள்லையும் செஞ்ச கலைகள் செய்யக்கூடிய ஆள் அப்படி இருக்கும்போது அவர் செய்கிற எல்லா சிலைகளுமே பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த சிலைக்கெல்லாம் ஒரு உயிர் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அவருடைய கலை நுட்பமானது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு கொஞ்ச நாளாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலைகள், அந்த கலைகள் செய்கிற அவங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் திடீர்னு ஒரு மர்மமான முறையில் இறந்தும் போயிடுறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமேட்டு அவங்க செஞ்சு வச்சிருக்க சிலைகள் காணாமலையும் போயிடுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சந்திரனும் இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அவங்க வீட்டை. ஸோ அப்படி போகும்போது என்ன ஏது, எதனால இறந்தாங்க, ஏன் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே எந்த ஐடியாவுமே இல்லாதப்ப போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வீட்டில் ஒரு விஷயம் அவங்க பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை கிணத்தோட கனெக்ட் ஆகிறது அவங்க பார்க்குறாங்க. இது என்னடா இப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போய் ஃபுல்லாமே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய சிலைகள் இருக்குது. அந்த நிறைய ஸ்கல்ப்சர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அகோரமாகவும் பயம் கொடுத்துற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரே ஒரு சிலையில மட்டும் ஒரு ஒளி மாதிரி இருக்குது. அதுல ஒரு செங்குத்தா எழுதியிருக்கு. இது மூலியமா உயிர் போனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப உயிர் கிடைக்கும். பட் அந்த உயிர் நிரந்தரமான உயிர் கிடையாது அப்படின்ற மாதிரி அதில் எழுதியிருந்துச்சு. ஸோ இதை பார்த்துட்டு இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டுட்டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆனாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு அவங்களும் போகிறாங்க. போயிட்டு அந்த சிலையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு 2024 அதை எக்ஸிபிஷனுக்கு கொண்டு வைக்கிறாங்க சென்னையில். அப்படி இருக்கும்போது சென்னையில் ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செஞ்ச ஒரு பொண்ணு பேர் கிருத்திகா. அவங்கள காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அவங்க விளையாட்டா அந்த ஒளியை கையாளணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களால முடியல. அது சும்மா ஒரு ஃபன்னாக ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அன்னைக்கு நைட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. அந்த சிற்பங்கள், அந்த கலைகள் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதை பார்த்த 3 பேருக்கு ஒரு ஒரு மென்டலாக அஃபெக்ட் ஆயிட்டாங்க. என்ன அஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 பேருமே ஒரே விஷயத்த தான் சொல்றாங்க. அந்த ஸ்கல்ப்சருக்கு உயிர் இருக்கு, அதுவும் இல்லாமல் அது பேசுது, நம்ம பேரை சொல்லுது அப்படின்றத 3 பேருமே ஒரே விஷயத்த ஒரே மாதிரி சொல்றாங்க. சரி, நம்ம கிருத்திகாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா கிருத்திகாவோட ஹாஸ்டல் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே எதிர்பாராத ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகாவோட ரூமில் ஒரு சிலை இருக்குது. அந்த சிலை பார்த்தீங்கன்னா கிருத்திகாவோட உருவத்தில் இருக்குது. கிருத்திகா காணாமல் போயிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. அதுவும் அந்த சிலைக்கு கீழே என்ன எழுதியிருக்குன்னா இந்த ஒளி இன்னும் அடங்கலை, இதை தொடர்ந்துட்டே தான் இருக்கும், இது அடுத்து யார் கையில் போகும் அப்படின்றது மாதிரி ஒரு கொஷின் மார்க் போட்டு இந்த ஸ்டோரி இதோட முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருக்கும், வித்தியாசமாகவும் இருக்குது, புதுசாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுனாலும் பிடிக்கலனாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே போங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன். டாடா, பை பை.